அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். குறிப்பாக இந்த புதிய மாதத்தின் 31 நாட்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்குள்ளதாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுமையும் எண்ணெயும் மாவும் குறைந்துபடாத பெரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கட்டளிடுவாராக. கடந்த 6 மாதத்திலே பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு வியாதிகளை, பலவீனங்களை நாம் சந்தித்திருக்க கூடும். அவைகள் யாவும் தொடராதபடி இந்த மாதம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் பரிகரிக்கப்பட்டதாய், ஆவிக்குரியதாய் மாற்றி ஆண்டவர் தாமே இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களுக்கு புதியதாய் கட்டிட்டிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுமையும் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபைகள் எங்களுக்கு பெருகட்டும் சாமி. தேவ ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு பெருகட்டும் சாமி. இந்த மாதத்திலே நாங்கள் குறைகளை காணாதபடி நிறைகளை காணத்தக்கதான கிருபையை தாரும். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து மீதமான துணிக்கையில் எடுத்தார்களே, அவ்விதமாய் எங்களுக்கு வருகின்ற வருமானம் குறைவாய் இருந்தாலும் அந்த வருமானத்தின் இறுதியிலே, இந்த மாத இறுதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் மீதமான துணிகை கிடைக்கத்தக்கதான கிருபையை நீத்தார். ஒவ்வொரு நபர்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர்பெறாய் ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். தேவ நாமத்துக்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகட்கு பட்சமாக உதவி செய்வோம். செய்த நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். கிறிஸ்துவாகிய பெரும் பங்கு பல்வேறு விதமான அலைச்சல்களிலே நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள், பலவீனப்பட்டிருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர், இவர்களை நாம் உயர்த்த வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ அன்பர்களுடைய, கிறிஸ்துவ நண்பர்களுடைய, கிறிஸ்துவத்தின் பிரதான கட்டளை. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோ கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அன்று அருமையான பாடல், பழைய பாடல். எல்லாரும் இது பழைய பாட்டு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி அல்ல. இந்த பாட்டினுடைய கருத்துக்கள் மிக விலை உயர்ந்த கருத்துக்கள். என் இயேசுவினுடைய பிரதிபலிப்பை பிரதிபலிக்கின்ற, பாருங்க அங்க என்ன பண்றாரு. பொறுக்க ஒண்ணா கஷ்டம், எவ்வளவோ நிந்தைகள், பாடுகள் சுமந்து இருக்கின்ற மக்களுக்கு, அந்த நிஷ்டூரத்திலே அவதிப்படுகின்ற மக்களுக்கு, படுகொலிலே விழுந்திருக்கிற மக்களுக்கு நாம் தூக்கி எடுக்க வேண்டும். அதான் சொல்றாங்க, நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நீசரை நாம் உயர்த்திடுவோம். ஆகவே இந்த நம்முடைய இன்றைய நாளுடைய தலைப்பு இழப்பை எண்ணாது கொடுத்தல், ஈதல். ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று வள்ளுவர் சொல்றார். இந்த இரண்டும் தான் மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமானது. மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டும், மன திருப்தியாய் கொடுக்க வேண்டும். கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட். ஐயா, பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், நாம கொடுத்தா, இந்த பண்டிகைக்கு கொடுத்தா, இந்த நாளில் கொடுத்தா, இந்த நாளில் நம்ம அவர்கள் செய்தா இந்த சிறப்பு மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்று அந்த காலத்தில் மொய் எழுதுவாங்க. ஒருவேளை அநேகம் பேருக்கு இந்த மொய் எழுதுகின்ற பழக்கம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு பேப்பரை வச்சு ஒருத்தன் உட்காந்துப்பான், மைக்கு பக்கம் உட்காந்துப்பான். ஐயா கொடுக்க கொடுக்க 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபாய்க்கு மேலே போகவே போகாது அந்த காலத்தில். ஏன்னா காஸ்ட்லி.
மணி வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்படிப்பட்ட நேரத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்வார், மொய் 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 என்று சொல்வார். உடனே எங்கே இருக்கிறவங்களாம் மொய் வந்து எழுதிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இன்று அநேகரும் கூட இவ்விதமாக தான் மொய் எழுதுறாங்க. அந்த பழக்கம் இன்னைக்கு தொன்று வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒருவேளை அன்னைக்கு 5 ரூபாய் எழுதணும், இன்னைக்கு 500 ரூபாய் எழுதுறான், 1000 ரூபாய் எழுதுறான், 50,000 எழுதுறான், அது வேற கதை. ஆனால் கூட நான் 5 ரூபாய் எழுதினால், 500 ரூபாய் எழுதினால், 50,000 எழுதினால் எனக்கு திரும்ப கிடைத்து விடும் என்ற உணர்வோடு எழுதுகிறார்கள். இது கொடுத்தல் அல்ல, இது கொடுத்தல் அல்ல. ஆண்டவர் சொல்ற இது ஈதல் அல்ல, எதிர்நோக்கி இருக்கிறது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வள்ளுவர் அழகா சொல்றார் பாருங்க. வரியார்க்கு, ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்தல் தான் ஈகை. அதுதான் ஈகை. ஒருவேளை ட்ரெஸ் கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கான உணவு கொடுக்கலாம், இல்லை இருக்க இடம் கொடுக்கலாம். அதான் மற்ற எல்லாமே குறியெதிர்ப்பை நீர துடைத்து, மற்ற எல்லாமே ஏதோ எதிர்பார்த்து அவனிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும். நான் ஒரு நன்மை செய்கிறேன், ஒரு உதவி செய்கிறேன், ஒரு ஈதல் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த ஈதல் மூலமாய் எனக்கு பிரதிபலன் ஏதோ ஒன்று வருகிறது என்று சொல்லி நினைப்பது அது தவறு என்று மிக அருமையாக சுட்டி காட்டப்படுகின்றது. ஆகவே விளைவுகளை பாராமல், பின் விளைவுகளை யோசிக்காமல் கொடுத்தல் தான் சிறந்தது. ஒரு அருமையான மனிதர் இருந்தார், ஊழியர். ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தம்பியை கேட்கிறார், அப்பா நீ உனக்கு 2 பெரிய வீடுகள் இருக்கிறது, வேதம் சொல்கிறது ஒன்று உடையவன் ஒன்றை கொடுக்க கடவன் என்று சொல்கிறது. யாராவது ஒரு இடத்துல வந்து ஒரு வீட்டை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னா கொடுத்துருவியா? கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் இந்த ஊழியர். பரவாயில்லையே, ரொம்ப நல்லா சொல்றானே, ஒன்று இருந்தால் ஒன்று கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலத்தில் நல்ல விளைகின்ற நிலைத்த நிலம் இருக்கிறது. அந்த நிலத்திலே 2 நிலங்கள் இருக்கிறது. ஐயா ஒரு நிலம் எனக்கு கொடுன்னு கேட்டா கண்டிப்பாக கொடுத்துருவேன். என்னடா இது, நிலத்தையும் கொடுத்துறேன்றான், பெரிய வீட்டையும் கொடுத்துறேன்றான். அப்போ இவனுக்காக இது வச்சுக்க மாட்டேன்னா கொஞ்ச நேரம் பார்த்து கேட்க, ஐயா உங்களுக்கு 2 மாடு இருக்கிறது என்று வைத்து 2 நல்லா பால் கறக்கிற பசு மாடுகள், இவைகளிலே ஒன்றை எனக்கு கொடுத்துருவீங்களா? அப்போ அவன் சொன்ன கொடுக்க மாட்டேன். அப்போ என்ன மகிழ்ச்சியா சொல்றாரு, என்னய்யா வீட்டை சொன்ன பெரிய வீடு லட்சம் ஆகுமே, அந்த வீட்டையும் கொடுத்துறேன். நீங்க வீடு மாத்திரம் இல்லை, நிலம் இருக்குது ஐயா, நல்ல விளைச்சல் நிலையம், 3 போகம் விளையும், அதை கொடுக்கணும், அதையும் கொடுத்துறேன். நீங்க மாடு பசு மாடு மட்டும் கொடுக்க மாட்டேன், இதுலயே தான் ராசி இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், மேலே சொன்ன 2 எனக்கு இல்லை, எனக்கு வீடும் கிடையாது, நிலமும் கிடையாது, எனக்கு இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அந்த மாடு மாத்திரம்தான், அந்த மாட்டை கொடுக்க மாட்டேன். வரியாருக்கு ஒன்று ஈவதை ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து என்று சொன்னானே, இதைதான் நாம் யோசிக்கிறோம். ஐயா தனக்கு உரியதை தனக்காகவே வைத்துக் கொள்ளுதல், பிறருக்கென்று கொடுக்காத தன்மை. ஆகவே கொடுத்தலிலே முடியாது என்றே இல்லை, எல்லாம் முடியும், கொடுக்க முடியும். எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது தன்னையே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தன்னையே தானம், தன்னை ஏந்து பலியிட்டு தாரணி மீட்டவர் உன்னையும் ரட்சிப்பார் அன்னவரை நம்பு. அழகா பண்ணணும். தன்னை ஈர்ந்து இந்த உலகத்தை ரட்சித்தார். உலகம் ரட்சிப்படைவதற்காக, இந்த உலகம் பாவ விமோச்சனம் அடைவதற்காக தன்னையே கொடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைய நாளுடைய தலைப்பு பொறுப்பாண்மை ஞாயிறு. இந்த ஞாயிறுக்கு பேரு பொறுப்பாண்மை ஞாயிறு. பொறுப்பாண்மை என்று சொன்னால் ஒரு செயலை முழு பொறுப்புடன் ஏற்றுக்கொள்ளுதல். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என்று சொல்றாங்களா, அது மாதிரி என்ன நேரிட்டாலும் இந்த செயல் என்னுடையது என்று ஏற்று அதனுடைய லாப நஷ்டங்களை அனுபவிப்பதும் கொடுப்பதும் தான் இன்றைய நாளுடைய தலைப்பு. பொறுப்பாண்மையை ஏற்றல், இழப்பை எண்ணாது கொடுத்தல் என்பது, ஈதல் என்பது தலைப்பு. அந்த தலைப்பை நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி கொடுத்தல். ஆகவே நம்ம கொடுத்திருக்கிற பகுதிகள் 3 பகுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று ஆதியாகம புஸ்தகத்திலே ஒன்று கொடுத்திருக்கிறாங்க, இன்னொன்று 2 கொரிந்தியரில் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே இதை நம்ம 3 மட்டும் நம்ம அலசி பார்த்துட்டு இந்த நாளை எவ்விதமாய் நாம் கழிப்போம் என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவதாக விளைவை கணக்கிடாமல், நமக்கு வருகின்ற
விளை அல்லது விளைவை கணக்கிடாமல் விட்டு கொடுத்தல். இதுதாங்க பிறருக்கு கொடுத்தல்ல முதலாவது விட்டு கொடுத்தல். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாமல் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் ஆஸ்தி. ஐயா நல்லா கவனிக்கிறீங்க. ஆபிரகாமுடைய வரலாறு தான் இங்க பார்க்கணும். ஆபிரகாமுடைய பெருந்தன்மையை சுட்டி காட்டுகின்ற மிக சிறந்த இடம் இந்த இடம். 2 பேர் இருக்கிறாங்க. முதலாவதாகவே இவன் அந்த யாருங்க லோத்தை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. அந்த காலத்தில் ஆடு மாடு தான் சொத்து, கழுத ஒட்டகம் தான் சொத்து. இவளை வைத்திருக்கிறவங்க ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க, கடந்து போய்கொண்டே இருப்பாங்க. எங்கெங்க தண்ணீர் இருக்கிறதோ எங்கெங்க புல் இருக்குதோ அங்கெல்லாம் போயிருப்பாங்க. அவ்விதமாய் பசுமையான இடங்களை தேடி 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 போறாங்கய்யா. போகும்போது இவருடைய மந்தைகள் பெருத்து விடுகிறது. ஆடு பெருத்து விடுகிறது, மாடு பெருத்து விடுகிறது, ஒட்டகம் பெருத்து விடுகிறது, கழுதை பெருத்து விடுகிறது, குதிரைகள் பெருத்து விடுகிறது. ஏராளமான மந்தைகள் ஆகிவிட்டது. அப்பதான் இந்த யாராவது லோத்து வந்து சொல்றான், படிங்க. ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் ஆஸ்தி மிகுதியாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தினாலே அவருடைய ஆஸ்தி பெருகி விட்டது. அல்லேலூயா. அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவாமற் போயிற்று. ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஏதுவில்லாமல் ஒருமித்து வாசம் பண்ண முடியாது. இவனுக்கும் ஆஸ்தி நிறையா, அவனுக்கும் ஆஸ்தி நிறையா. கர்த்தர் அவளை திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பணி செய்கிறவர்கள் யாரோ அவர்களை என் ஆண்டவர் இடம் கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஐயா, நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணினே என்னை ஆசீர்வதினா கிடையாதுங்க. பிறருக்கு 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 யார் ஒருவர் நன்மை செய்கிறார்களோ அவர்களை அதிகம் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல இந்த 2 பேரையும் பார்க்குறேன். ஆபிரகாம் தான் முதல் சொத்து. என்னதான் அவன் மூத்த பையன், அவன் தான் டைரக்ட் வாரிசு. இந்த உலகத்துக்கே டைரக்ட் வாரிசு தான் கொடுக்குறாங்க எல்லாத்தையும். அவன் ஆபிரகாமுக்கு தான் எல்லாமே. ஆனாலும் கூட அவன் பணிவாக 8ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேணாம், சச்சரவு வேணாம். ஐயா, இந்த இடத்துல நீ மேய்க்கணும், இந்த மாட்டை இங்க மேய்க்கணும், இந்த ஆட்டை இங்க மேய்க்கணும், இந்த கழுதி இங்க மேய்க்கணும், இந்த குதிரை அப்படி எல்லாம் வேணாம். ஐயா, நம்ம என்ன பண்ணலாம்? நாம் சகோதரர். இதுதான் விளைவை கணக்கிடாமல் விட்டு கொடுப்பது. ஐயா, மீண்டும் என்ன வருது அதை யோசிக்கவே இல்லை ஆபிரகாம். விளைவை கணக்கிடாமல், விலையை கணக்கிடாமல் தனக்குரியதை கொடுத்து விட்டது தான் இது ஈதல். இதுதாங்க முதல் வேலை. அவன் கொடுக்கிறான் பாருங்க. என் இயேசு எவ்விதமாய் விளைவை கணக்கிடாம தன்னை பலியிட்டு தாரணி உலகத்தை மீட்டவர் அப்படி சொல்றானே, அதை போலவே இந்த ஆபிரகாமும் தன் சொத்தை முழுமையாய் கொடுக்கிறான். நாம் சகோதரர்கள். என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? we are friends சொல்ல, we are relatives சொல்லல, என்ன சொல்றான்? we are brothers. ஐயா, நீங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்றோமே, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ள எத்தனை வேறுபாடுகள், எத்தனை விகற்பங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதர் என்றா, சிஸ்டர் என்றா தனித்தனியா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. ஐயா, அவனுக்கு இல்லாதப்ப இவன் கொடுக்கறதில்லை, இவனுக்கு இல்லாதப்ப அவன் கொடுக்கறதில்லை. கொடுத்தலிலே மிக பின்தங்கிய கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறோம். காணிக்கை மாத்திரம் பாட்டு போறோம். காணிக்கை தருவாயே கர்த்தருனது காணிக்கை தருவாயே, 10ல் 1 தானோ பல மடங்கு ஆகிடாதோ. இதை சொல்லி 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 காணிக்கை வாங்க. இந்த காணிக்கை அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் சொல்கிற வண்ணமாய் பொதுவாய் வைத்து அனுபவிக்கக்கூடிய ஏழை பாழைகளுக்கு உதவக்கூடிய நிலைமைக்கு நாம் போடுகின்ற காணிக்கைகள் போகிறதா? இதாங்க விட்டு கொடுத்தல். ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறான். தன்னுடைய நிலத்தையே விட்டு கொடுக்கிறான். தன் சொந்தத்தையே விட்டு கொடுக்கிறான். தனக்காக குறிக்கப்பட்டிருக்கிற அருமையான இடத்தை, பொருளை ஒப்பிட்டு சொல்றான். நீங்க எடுத்துங்க, படிங்க. இந்த தேசம் எங்கும் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? ஆமா, லோத்தை பார்த்து சொல்றான். சண்டைமான ஐயா, நம்ம சகோதரர்கள். என்ன அழகான பிரிப்பு பாருங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போடுறான். எவ்வளோ, 1 ஜான் எடுத்துக்காக, 1 முழம் எடுத்துக்காக. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான பெரிய ஒரு நண்பர் உண்டு. நண்பர் இல்லை சொல்றாங்க, பெரியவர் உண்டு. ஐயா, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ கேட்டிருந்தாக்கா அவ்வளோ நினைப்பாங்க நம்ம தான் சொல்றாருன்னு. கோர்ட்டுக்கு போனாங்க. ஐயா, கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் என்ன விவகாரம்? இவர்களுக்கு சொந்தமான சுடுகாட்டிலே
ஒரு பாடி புதைச்சிட்டாங்க. யாரோ புதைச்சிட்டாங்க ஒரு பாடியை. அந்த பாடியினுடைய கால் வரைக்கும் அவங்க நிலத்தில் இருக்குது, கால் மாத்திரம் இவங்க நிலத்தில் இருக்குது. கேஸ் சார் எவ்வளோ நாள் மாற்றிங்க? 3 வருஷம் ஹைகோர்ட்டில் கேஸ் ஆடி கடைசியாக ஜெயிக்கிறாங்க. அந்த கால் பகுதியினுடைய 1.25 ரூபாயை திருப்பி கொடுத்ததுங்க. உடனே அவங்க கொடுக்குறாங்க. ஆகவே இப்படி ஒரு ஜான் இடத்திற்கே ஓயாமல் கதறிக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை தூண்டுகிறது. விலையில்லாமல், விலையை கணக்கிடாமல் அவன் கொடுத்தான், விட்டு கொடுத்தான். எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. அவன் நிறுத்துறான். இந்த பூமி எங்கும் சமபூமி. என்ன படிங்க? இந்த தேசமெல்லாம் முன் இருக்கிறது அல்லவா? முன்னால் வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. எனக்கு உனக்குரிய எல்லாத்தையும் காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துக்க. இவைகள் எல்லாவற்றிலேயும் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். என்ன அழகான பிரிப்பு பாருங்க. என்ன அழகான சண்டையோடு இல்லை, சச்சரவு. இன்னைக்கு அநேகர்கள் பாக பிரிவினை பண்றான். ஒரு டம்ளர் அங்கே, ஒரு டம்ளர் இங்கே, ஒரு குடம் அங்கே, ஒரு குடம் இங்கே, 10 ரூபாய் அங்கே, 10 ரூபாய் இங்கே, இப்படியாய் பாக பிரிவினை பண்ற இடத்துல இவன் என்ன சொல்ற? எல்லாத்தையும் எடுத்துக்க. யூ டேக் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் which are belongs to me. எனக்கு சொந்தமான அத்தனையும் எடுத்துக்கியா. இந்த நீ பார்க்குற சமபூமி இருக்கிறதே இவெல்லாத்தையும் எடுத்துக்க. சொல்லுங்க, படிங்க. நீ இடதுபுறம் போனால், நீங்க ஒன்று சொல்றேன், ஏன்னா நமக்குள்ள சச்சரவு வேணாம், நாம் சகோதரர்கள். என்ன அழகான பாக பிரிவினை பாருங்க. நீ இடதுபுறம் போனால் நான் என்ன பண்றேன்? வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். பைபிளிகேஷன் பாருங்க. இன்னைக்கு பைபிளிகேஷன்ற பேர்ல நிறைய இடத்துல ரொம்ப கோமாளிதான் நடக்குது. என்ன சொல்றான்? நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போனால் நீ இடதுபுறம் போ. ஆகவே அப்புறம் படிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, அவன் பாருங்க என்ன இவன் பிரிச்சா. இவன் மனசு நல்ல மனசு, ஆபிரகாம் மனசு. விளைவை கருதாமல், விளைவை எதிர்பார்க்காமல், அவன் விலை என்று எது என்று கணக்கிடாமல் விட்டு கொடுத்தானே, அவன் விட்டு கொடுத்துட்டான். இந்த லோத்து என்ன பண்றான்? அப்படிங்க, சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான். ஆக எனக்கு அருமையானவர்களே, சமமாக இருக்கின்ற நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற, அது யோர்தான் பக்கம். அந்த காலத்துல எல்லாம், இப்ப கூட தாங்க நதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் ரொம்ப விளைச்சல் கொடுக்கிற இடம், பசுமையான இடம், செழிப்பான இடம். ஏன்னா தண்ணி பிடிப்பு நிறைய இருக்கும். ஆக இப்படிப்பட்ட இடத்திலே இவன் என்ன பண்ணிட்டான்? எனக்கு இதானா வேணும், இந்த சமபூமி எனக்கு வேணும். உடனே இவன் என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். ஆமா, நீங்க எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எல்லா சொத்தையும் எடுத்துங்க, எல்லா இடத்தையும் எடுத்துங்க, சமபூமி முழுவதும் எடுத்துங்கன்னு சொல்லி யோர்தானுக்கு அருகே இருக்கிற சமபூமியை, விலை மதிப்பில்லாத அந்த இடத்தை, விலை மதிப்பை கணக்கிடாதபடி ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். சிறியதை பெரிதுபடுத்தல, பெரியதை சிறிதுபடுத்தல. ஆகவே இந்த உலகத்தில கொஞ்சம் நிலத்திற்கு, ஒரு ஜான் நிலத்திற்கு ஐயா அப்பா விட்டுட்டு போய்க்கிறார் ஐயா ஒரு 2-3 சென்ட். அதுல 4 பேர் அண்ணன் தம்பி பிரிக்கிறாங்க, பிரிக்க முடியல. ஐயா யாருன்னா ஒரு அன்பு சகோதரன், சம்பாதிக்கிற சகோதரன் எப்ப நீ எடுத்துக்கிட்டா சொல்லிட்டு வரதுக்கு மனசு வரல. ஆனால் இங்கே ஆபிரகாம் சமபூமி முழுவதையும் விட்டு கொடுத்தான். உறவு தேவை என்பதை முக்கியப்படுத்துகிறான். உறவு தான் தேவை. நாம் சகோதரர்கள், அதாங்க பாயிண்ட். நாம சகோதரர்கள். ஆகவே ஒரு பாட்டு கூட போறாங்க, தனக்கு மிஞ்சிதான் தர்மம். இது பொய்யாக்குறான். யார் பொய்யாக்குறான்னா? ஆபிரகாம் பொய்யாக்குறான். பிறருக்கு கொடுக்கிறதை அபகரிக்கின்ற இந்த நிலைமையிலே ஆதியாகமம் 13:9 படிங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க. இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது சட்டை கை கொடுத்துறது, இந்த பேண்ட் தேவையில்லைன்னு போது கொடுத்துறது, இந்த பணம் தேவையில்லை. இப்படியா தேவையில்லாத பொருட்களை கொடுக்கிறோமே தவிர தேவையானதை கொடுக்கல. இந்த ஆபிரகாம் தேவையானதை விட்டு கொடுத்தான். அல்லேலூயா. அதான் சொல்றது, விளைவை கருதாமல், விளைவை பார்க்காமல், விலையை கணக்கிடாமல் அவன் விட்டு கொடுத்தானே ஆபிரகாம். ஆகவே தான் அவன் சிறந்தவனாக இந்த பகுதியிலே காணப்படுகிறது. ஆகவே முதலாவதாக இந்த விட்டு கொடுத்தலிலே, பிறருக்கு ஈதலிலே முதலாவது ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் விலையையோ விளைவையோ எதிர்பாராமல் அவன் விட்டு கொடுத்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கூட விட்டு கொடுக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்று நாம் விட்டு கொடுக்கிறோமா? நமக்கு விருப்பமானதை விட்டு கொடுக்கிறோமா? என் ஆண்டவர் தன்னை, தன் குமாரனையே இந்த உலகத்திற்காக விட்டு கொடுத்தாரே.
தன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி 7 குடிசைகளை பிறக்க வைத்தாரே, அவர் தானே விட்டு கொடுத்தார். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்க வேண்டும். விளைவை கருதாமல் விளைவையும் கருதாமல் விட்டு கொடுத்தலே சால சிறந்தது. ஆகவே இந்த தலைப்பில் நாம் முதலாவது பார்க்கிறது விட்டு கொடுத்தல். இரண்டாவது விளைவை கணக்கிடாமல் விரும்பி தருவது. அது விரும்பி தருவது 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் முதல் 1-2 வாசிங்க. அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்க பார்க்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலர் எழுதுறது என்னன்னாக்கா, எருசலேமில துன்பப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யுதாங்க மோட்டோ. இதுதான் கான்செப்ட். எருசலேமிலே மக்கள் துன்பப்படுறாங்கயா, வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கைக்கு தேவையான நிதி இல்லை, வாழ்க்கைக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்திலே தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் ஊக்கப்படுத்துகிறார். கொரிந்து சபைக்கு எழுதுறார். என்ன எழுதுறார்? என்ன படிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினால் கம்பேர் பண்ணி சொல்றாரு பாருங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் மக்கதோனியா சபையை பற்றி சொல்றாரு. ஐயா, அவங்க பெரிய பணக்கார இல்லையா? விளையையும் கணக்கிடாமல் விரும்பி தராங்க பாருங்க. படிங்க. கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும், கொடிய தரித்திரம், ரொம்ப தரித்திரம், அவங்களுக்கே காசு இல்லை, அவங்களுக்கே சாப்பாடு இல்லை, அவங்களுக்கே துணி இல்லை, அவங்களுக்கே தங்க இடம் இல்லை, உறையில் இல்லை. இப்படிப்பட்ட தரித்திரத்திலேயும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே விரும்பி தராங்க பாருங்க. விரும்பி தராங்களே, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எல்லாமையில் இருக்கின்ற திருச்சபை நண்பர்களுக்கு, திருச்சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் அறுவடை திருவிழா வைக்கிறோம், மிஷன் ஃபெஸ்டிவல் வைக்கிறோம். இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து போட்டு அதில் வைக்கிறோமே தவிர பாக்கெட்ல கை விட்டு நல்லா பார்க்குறான். காணிக்க அலசி பார்க்குறோம். வெளியே எடுத்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற பாத்திரம் போகிறான். ஆகவே உணவு சில ரொம்ப புத்திசாலிகளாக வீடுகளிலேயே எடுத்து வச்சுன்னு வந்துடுவாங்க. தனியாக ஒரு 10 ரூபாய், இல்லை ஒரு 20 ரூபாய், இல்லை ஒரு 50 ரூபா, 100 ரூபா, இதை மட்டும் 10 பேர் தேர்றதுக்கு அப்படி போடுவாங்க. எல்லாரும் பாப்பா பரவாயில்ல 100 ரூபா போடுறாங்களே. ஐயா, அந்த விளையையும் கருதாமல் இருந்த மக்கதோனியா திருச்சபையார்கள் அதிகமுள்ள அந்த கொரிந்து சபைக்கு ஒரு முன் உதாரணமாய் காட்டப்படுகிறார்கள். இல்லாமையிலே திருச்சபை விரும்பி கொடுக்கின்ற மக்கதோனியா திருச்சபையை போல இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். சமுதாயத்திலே தாழ்மையான இடத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் மேலானவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறார்கள். மக்கதோனியா சபை, கொரிந்து சபை மேலான சபை, மக்கதோனியா சபை விட உயர்வான சபை. இந்த சபைக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றார்? படிங்க மறுபடியும். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே ஐயா மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா கொடுக்குறாங்க. இதுதாங்க ஈதல்ல முக்கியமா இன்சொல்லோடு இனிய முகத்தோடு கொடுக்கணும். வச்சுக்கின்னு சனி முக்கியம் வந்துட்டானே. ஈதல் அப்படி அல்ல. ஈதல் கொடுக்கும் பொழுது உவத்தலோடு, மகிழ்ச்சியோடு, நிறைவோடு, உள்ள சாந்தியோடு கொடுக்கணையா. அப்பதான் உங்களுக்கும் ஆசீர்வாதம், வாங்கி போறவனுக்கும் ஆசீர்வாதம். படிங்க அப்புறமா. மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உதாரத்துவம் சொன்னா அவங்களுக்கு எந்த பைண்டிங்கும் இல்லை, கொடுத்தாங்க. மேலும் அவர்கள் அந்த திருச்சபை, மக்கதோனியா திருச்சபை ரொம்ப தாழ்ந்த திருச்சபை, எளிமையான திருச்சபை, ஒன்றுமில்லாத திருச்சபை. ஆகவேதான் சொல்றார், மிகுந்த உபத்திரத்திலே கஷ்டத்திலே கூட அவர்கள் தாராளமாய் கொடுத்தால். கொரிந்து சபைக்கு எழுதுறார். படிங்க. தங்கள் திராணிக்கு தக்கதாய் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க. தங்களுடைய திராணிக்கு தக்கது 100 ரூபாய் தான் ஐயா. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த 2 காசு வேதனைப்பட்டாங்க. அதுக்கு தான் சொல்றாங்க, இவர் திராணிக்கு தக்கதாய் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார். 2 காசு தான் போட்டாங்க. கோடீஸ்வரன் கோடியா போட்டான், 1000 போட்டான், லட்சமா போட்டான். எல்லாத்தையும் பார்த்து கூட என் ஆண்டவர் சொல்றாரு, இவள் தான் அதிகம் போட்டார். இதுதான் இன்றைய நிலைமை. விரும்பி தருகின்ற அந்த விளைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பார்த்தது விளைவை கணக்கிடாமல் தனக்கானதை விட்டு கொடுப்பது ஒன்று, ஆபிரகாமை போல. 2வது மக்கதோனியா திருச்சபையாரை போல விளையை கணக்கிடாமல் விரும்பி தருதல். 3வது படிங்க.
தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க? தயவு செய்து எடுத்துங்க, இதை எடுத்துங்க. நாங்க இல்லாமல் தான் கொடுக்கிறோம், வறுமையில் தான் கொடுக்கிறோம், நாங்கள் கீழானவர்கள் தான், எங்கள் திருச்சபை எளிமையான திருச்சபை தான். இருந்தாலும் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்களுக்காக நான் உதவி செய்கிறோம், எங்களால் முடிந்ததை உதவி செய்கிறோம் என்று கொடுக்கும் பொழுது விரும்பி தருதல். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த விரும்பி தருதல் இருக்கிறதா? 5 வசனம் படிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது அவர்கள் கர்த்தருக்கு ஒப்படைக்கிறாங்க மக்கதோனியா திருச்சபை. இரண்டாவது என்ன சொல்றாங்க? யாருக்கு கொடுக்குறாங்க? எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், மக்களுக்கு திருச்சபைக்கு கொடுக்குறாங்க. இதாங்க விளம்பரம் இல்லாமல் உதவி. இந்த உதவிக்கு தான் விலையே கிடையாது. விளைவை எதிர்பாராமல் விளைவில்லாததை விரும்பி கொடுத்தல், விரும்பி தர்றதுங்க. விளம்பரம் இல்லை, சுய லாபம் இல்லை. இன்னைக்கு 10 ரூபாய் போட்டாலும் 100 ரூபாய் போட்டா ஏதாவது ஒன்று கட்டினான்னு சொன்னா உடனே நன்கொடை, உபநயம் ஏதாவது ஒன்று எழுதிடுறாங்க. ஆகவே மாற்று சிந்தனையை திருச்சபைக்கு ஒரு சவாலாக வைக்கப்படுகிறது. மக்கதோனியா திருச்சபையை தங்களையே பாட்டு கூட பாடுறமே, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். எங்க நம்ம அர்ப்பணிக்கிறோம்? சும்மா வேஷத்துக்காக, வெளி வேடத்திற்காக, மியூசிக் செட்டுக்காக, நல்லா ஓர்னமெண்ட்டுக்காக ஒரு பாட்டை பாடி வச்சிடறோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். எங்கேயும் அர்ப்பணிக்கிறோம்? அர்ப்பணித்தல் என்று சொன்னால் விலையில்லாமல் கொடுப்பது, விட்டு கொடுப்பது ஒன்று. வென்று விலையில்லாமல் கொடுப்பது, விரும்பி கொடுப்பது. நாம மக்கதோனியா திருச்சபை போல விரும்பி கொடுக்கிறோமா? இயேசு சுவாமி சிலுவையிலே தன்னையே விரும்பி கொடுத்தார், தன்னையே பலியாய் ஒப்படைத்தார். ஏழை எளியவர்களுக்காக, பாவிகளுக்காக, நீசர்களுக்காக, அற்பர்களுக்காக, நமக்காக. நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த சிந்தனையோடு இந்த கொரிந்தியரை நாம் சிந்திப்போம். மக்கதோனியா திருச்சபை நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆபிரகாம் நமக்கு முன்பாக இருக்கிறார், அவர் விட்டு கொடுத்தார். மக்கதோனியா திருச்சபை தாங்கள் விரும்பியதை, தங்களிடத்தில் இருக்கிறதை அவர்கள் கொடுத்தார்கள். மூன்றாவதாக நான் வாசிக்க கேட்ட நிருப பாடத்தில் மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிப்போம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்திருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள. ஆமாங்க, இந்த வேதத்திலே 4 சுவிசேஷ பாடங்கள் உண்டு. இந்த 4லேயும் இந்த பெண்ணை பற்றி குறிப்பிடுறாங்க, இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுலயும் மத்தேயு மார்க்ல மாத்திரம்தான் இந்த நிகழ்வு இயேசுவுடைய மரணத்திற்கு முன்னதாக பாடுகளை அறிவிக்கின்ற நிகழ்வாய் காணப்படுகிறது. மத்தேயும் மார்க்கும் மட்டும்தான் இதை சொல்றாங்க. மற்றபடி 4 சுவிசேஷ பாடத்திலேயும் இந்த வார்த்தைகள் வருகிறது. ஆகவே விலை உயர்ந்ததை கொடுங்கள். விளைவை கருதாமல் விட்டு கொடுத்தான், விளைவை கருதாமல் விரும்பி கொடுத்தான். மூன்றாவது, விளைவை கருதாமல் விலை உயர்ந்ததை கொடுத்தான். இந்த பெண்மணி தனக்கு உண்டானதை, தான் ஏழைதான், பாழைதான். ஒருவேளை அவளை மரியாதைன்னு ஒரே ஒரு பகுதியில் யோவான்ல மட்டும்தான் சொல்றாரு, மற்ற இடத்துலலாம் யாருன்னு பேர் சொல்லல. அந்த பெண்மணி தனக்கு உண்டான அந்த ஒரே தைல பாட்டை ஒடிச்சு கொடுக்குறாங்க. வீண் செயல் சீடர் சொல்றான். படிங்க, 4ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இவங்க சொத்தை போட்ட மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அதான், ஏதோ காணிக்கை போடுறானா நிறைய கொடுத்துறானே, நிறைய பேர் சோறு போட்டுறானே, இவங்களுக்கு நம்ம இவங்க சொத்தை போயிடுற மாதிரி வேதனைப்படுறாங்க. பாருங்க இங்க என்ன பண்றாங்க? தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன். பாருங்க என்ன பாவம். ரொம்ப கரிசனை போடுற அந்த அம்மா மேல ரொம்ப கரிசனை. அவங்களுக்கு ஒரு வேலை சோறு கொடுத்துக்க மாட்டாங்க. ஆகவே இந்த சீடர்கள் என்று சொல்லுகின்ற இந்த மக்கள் யோசிக்கிறான், ஏசாமி சூழ எப்படிப்பட்ட கூட்டங்கிறது பாருங்க, பொறாமையான கூட்டம். ஏசாமி சூழ்ந்தது தானே அந்த கூட்டம். நன்மை செய்வதில் ஒருத்தனுக்கும் நாட்டமே இல்லை. இந்த அம்மா அதான் சொன்னாரு, நீங்க ஏன் அவனை திட்டுறீங்க? படிங்க, இந்த அம்மா படிங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தால். என்ன அருமையான சொன்னார். விலை உயர்ந்ததை கொடுத்தால் சொல்ல, தன்னால் இயன்றதை கொடுத்தால் செய்தால். இதுதாங்க கொடுத்தல்ல. அடுத்த படி முதலாவது விட்டு கொடுக்க வேண்டும்.
ரெண்டாவது விரும்பியதை கொடுக்கணும், மூணாவது விலை உயர்ந்ததை கொடுக்கணும். நான் கொடுக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கொடுக்கிறேனா? பாருங்க, அதே மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தால், தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு, நான் பஸ்காவுக்கு முன்னாடி தான் இதை பார்க்கிறோம். பஸ்கா என்பது இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெற்றது பஸ்கா. அதே பஸ்கா திருநாளை கொண்டாடுறாங்க. கொண்டாடுறதுக்கு முன்னால தான் இயேசுசாமியினுடைய சிரசின் மீது இந்த தைலம் ஊற்றப்படுகிறது. சொல்லுங்க. நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக்கொண்டால், தைலத்தில் தைலம் பூசி மகிழ்ந்தாள். என்ன அழகா சொன்னார் பாருங்க. அதாங்க 2 காசு போட்ட விதை கூட கணக்கு பாராமல் கொடுத்தார். அவள் தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டு விட்டார். விலை உயர்ந்தது. அதான் தன் ஜீவன் தான் பெருசு. ஜீவனுக்கு உரியது 2 காசு தான். ஆகவே தான் அந்த யோவான் சுவிசேஷம் மட்டும்தான் மரியாள் என்று சொல்றாங்க. மற்ற 3 சுவிசேஷங்கள் இல்லை. இன்னைக்கு அநேக பேர் பதவி சுகத்திற்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும் செய்து கொண்டிருக்கிறது. மாற்று சிந்தனையை கொடுக்கின்றார் இந்த பெண்மணி. மாற்று சிந்தனை என்ன? மாற்று சிந்தனை விலை உயர்ந்ததை கர்த்தருக்காய் கொடுக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் கொடுக்கின்றோம்? விலை உயர்ந்ததை கொடுக்கின்றோமா? விலை உயர்ந்ததை கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அழகப்பா, என்னையே நான் கொடுக்கிறேன். என்னையே உசிதமான பொருளா நான் நினைச்சு கொடுக்கிறேன். நான் விரும்பி வைத்துக் கொண்டிருக்கிறது என்னதான், எனக்குள்ளதான் நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னையே கொடுக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசுனுடைய தூய்மை தைலத்தை விட, இயேசுனுடைய வல்லமை தைலத்தை விட, இயேசுனுடைய விலை தைலத்தை விட உயர்ந்தது என்று கருதி அந்த பெண்மணி, எல்லாரும் சொல்றான், இதை விற்று இருந்தா தரித்து இவங்களுக்கு ஏழைங்க மேல கரிசனை மாறி ஏழைக்கு உதவி செய்வன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொன்னவராண்டியும் சொல்றான். ஐயா, இதை வித்துட்டு இருந்தா எவ்வளவு பணம் வந்திருக்கும், இந்த பணத்தை ஏழைகளுக்கு எல்லாருக்கும் சோறு போட்டிருக்கலாமே. சோறு போடுறவரே பக்கத்தில் இருக்கிறார். சோறு போடுறவரே பக்கத்தில் சிந்தனைக்குரியவராக காணப்படுகிறார். இந்த கருமையானவர்களே, விலையை கருதாமல் இங்கே கொடுத்தார். அதான் மத்திய மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. இவள் தன்னால் இயன்றதை கொடுத்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு, எத்தனாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டால். பாருங்க என்ன அழகா சொல்றா பாருங்க. இந்த பெண்மணி கொடுக்கிறது இல்லையா, இவள் முந்திக் கொண்டாள். எதற்கு முந்திக் கொண்டாலாம்? நான் அடக்கம் பண்ணுவதற்கு முன்னதாக என் உடலிலே தைலம் பூசி. பார்த்து இன்னைக்கு அநேகம் பேர் இந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அநேகம் பேர் உண்மையா செயல்படுறோம். அநேக பேர் வேதனையோடு இங்கே இருக்கிறோம். என்னடா இப்படிப்பட்ட நிலைமையில நமக்கு ஆண்டவர் உருவாக்கிட்டாரேன்னு. எனக்கு அருமையானவர்களே, விலை உயர்ந்ததை கர்த்தருக்காய் கொடுக்கின்றார்கள். அதுதான் சொல்றான், மீன் பிடிப்பதை கற்றுக் கொடுப்பதை விட, மீன் கொடுத்து ஒருவன் உணவை சரிபார்ப்பதை விட மீன் பிடித்தலை கற்றுக் கொடுத்தல் தான் சிறந்தது. எனவே நாம் கொடுப்பது பொறுப்பாண்மை. நாம் கொடுக்கின்ற இந்த பொறுப்பாண்மையை எவ்விதமாய் செய்து கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாம் தன்னுடைய உரிமையை கொடுத்தான். ஆபிரகாம் தனக்கான சுதந்திரத்தை கொடுத்தான். மாசிடோனியா மக்கள் உலகத்தை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு இல்லாமையிலும் கொடுத்தார்கள். நாம் எப்படி கொடுக்கிறோம்? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை உண்டு. அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கொடுங்க, நீங்க கொடுங்க. நீங்கள் கொடுக்காதையே கேட்டுக்காதீங்க சாமியாண்ட. இதை கொடுங்க, அதை கொடுங்க சாமி. நீங்க உங்களிடத்தில் இருக்கிறத என்ன கொடுப்பேன்? ஒரு பக்தன் பாரு, என்ன கொடுப்பேன் என் ஆண்டவருக்கு, எதை கொடுப்பேன் என் ஆண்டவருக்கு. ஆகவே நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறத முதலாவது கொடுங்க. படிங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து. நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதனால நீங்கள் பெறுகின்ற ஆசீர்வாதம் பெரியதாய் காணப்படும். நீங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நன்றாய் அளந்து. எனக்கு அருமையானவர்களே, சேர்த்து வைக்காதீர்கள். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள். அழகான ஒரு மூதரை சொல்றாங்க. கஷ்டப்பட்டு தாங்கள் வாழாதபடி தங்களுடைய பிற்கால சந்ததி வாழ வேண்டும். 15வது தலைமுறையில் எவன் போக போறான்னு தெரியல. 20வது தலைமுறையில் யாருக்கு போறாங்கன்னு தெரியல. உலகமே இருக்குதோ இல்லையோ தெரியல. அப்படிப்பட்ட நாளுக்காக இப்பொழுதே கோடி கோடியாக சேர்த்து வைக்கிறார்கள். ஆகவேதான் என் ஆண்டவர் சொல்றாரு, சேர்த்து வைக்காது, கொடுங்கள். இதான் ஈதல், இசைப்பட வாழ்தல்.
மற்றவர்கள் புகழ்ச்சியாய் வாழணும்னு சொன்னா முதல்ல கொடு, இருக்கிறத கொடு, உள்ளதை கொடு. அங்க அழகா சொல்றா பாருங்க, கொடுத்து பூரிப்பான், அதான் அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. என்ன அழகா பண்ணா பாருங்க, சினிமா பாட்டு தான். இருந்தாலும் கூட இதுதாங்கய்யா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கூட ஆபிரகாம் உரிமையை விட்டு கொடுத்தான். மக்கதோனியா சபைகள் தங்கள் விரும்பியதை கொடுத்து இடத்தை பிடித்தார்கள். இந்த ஏழை பெண் தனக்குரியதை கொடுத்து, விலை உயர்ந்ததை கொடுத்து, விலை மதிப்பில்லாத ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டால். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உதாரத்துமாய் கொடுப்போம், நமக்கு இருப்பதையெல்லாம் கொடுப்போம். நாளைக்கு வேண்டும் என்பதற்காக இணைக்க வேண்டாம், இன்று இருக்கிறதை நம்ம கொடுப்போம். அதனால தான் சங்கீதம் 149 4 என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அவர் அலங்கரிக்கிற கடவுள், அவர் ஆசீர்வதிக்கிற கடவுள். யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகம் கொடுத்து அவர்களை நிறைவாய் போஷிக்கின்ற கடவுள். எனக்கு அருமையானவர்களே, 2 காசு போட்ட விதவை கடைசி வரை சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க. இந்த அம்மாவும் லாஸ்ட் வரையில சிறப்பாய் வாழ்ந்ததனுடைய வாழ்க்கையை முடித்திருப்பாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பிள்ளைகளாய், ஈகின்ற பிள்ளைகளாய், ஈதலிலே சிறந்தவர்களாய் காணப்படுவோம். வேதத்திலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறான், இயேசுவை சந்திக்கிறான். இயேசுவே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ஏன் நான் என்ன செய்யறது? எல்லாத்தையும் சொல்றாங்க, பட்டியலிடுறாரு, எல்லாத்தையும் செய்யிட்டேன், there is no mistake at all in my life அப்படின்னு சொல்றான். அப்பதான் கடைசி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானதை விற்று, நீ கோடி கோடியா வச்சிருக்கிற இல்லையா, நாளை சமுதாயத்திற்காக, நாளைய பிற்கால வாரிசுக்காக வச்சிருக்கிறிய, அதையெல்லாம் விற்று தரித்திருக்கும் ஏழைகளுக்கும் பாழைகளுக்கும் கொடுப்பாடா அப்படின்ட்டு. அவன் கொடுத்தான். அவன் கொடுக்க மனசு இல்லாமல் விசனத்தோடு வீடு சென்றான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய செய்தியை நாம் கேட்டோம். இன்றைய செய்தியிலே மிக சிறப்பான காரியங்களை சிந்தித்தோம். என்ன சிறப்பான காரியங்கள் என்று சொல்லும்பொழுது 3 காரியங்களை செய்தோம். ஆகவே இந்த 3 காரியமும் நமக்கு இழப்பை தருவது தான். ஆனாலும் கூட நாம் இழப்பை கருதாமல் விட்டு கொடுப்போம். விரும்பியதை நாமே வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காய் கொடுப்போம். நாம் அருமையாய் விலை உயர்ந்ததை நாமே வைத்துக் கொள்ளாதபடி பிறருக்கு கொடுப்போம். இதுதான் இந்த ஈதலிலே சிறந்த ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது. ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு மகிமையாக நாம் செயல்பட வேண்டுமானால், செயல்படுவோமானால் நமக்குரியதை பிறகு கொடுத்து மகிழ்வோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. தேவ கிருபையினாலே இழப்பை எண்ணாது ஈதல் என்ற தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம் சாமி. ஆபிரகாமை சிந்தித்தோம், உரிமையை கொடுத்தார். அன்றைய மக்கதோனியா திருச்சபையை சந்தித்தோம், இல்லாமையிலே கொடுத்தார்கள். அருமையான பெண்மணியை சந்தித்தோம், தனக்கு உண்டானதை விலை உயர்ந்த தண்டத்தில் இருந்ததை கொடுத்தார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் பிறருக்கு நாங்கள் உதவி செய்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்கள் சிந்தையை ஆயத்தப்படுத்தும், எங்களை நேர்முகப்படுத்தும், விட்டுக் கொடுக்கின்ற தன்மையை தார். மீட்பர் இயேசுவின் வந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என்னுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநட்டில் தெய்வீக சமாதானம் யாவரோடு நிலைத்திருந்து நிர்வாண நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you.